Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கேட்டரிங் பை சென்ட்ரல் பொட்டன்ஷியல். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. ஸ்கேட்டரிங் பை சென்ட்ரல் பொட்டன்ஷியல். இதில் நம்ம ஸ்கேட்டரிங் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இதில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் 2 ஸ்டெப்பு இருக்குது அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேட்டரிங்கை. ஒரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் சை. வேவ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சைன்னு சொல்லுவோம், விச் ரெப்ரசன்ஸ், இது நான் அந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ், அதே மாதிரி அதாவது இன்கமிங் அவுட்கமிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே வேவ் ஃபங்க்ஷன் சை விச் ரெப்ரசன்ட் தி சம் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் வேவ்ஸ். இது ஒரு ஸ்டெப்பு. ஸ்கேட்டர் வேவ்ஸ் ஸ்கேட்டரிங் அனலைஸ் பண்றதுக்கு 2 மெத்தட். ஒன்று வேவ் ஃபங்க்ஷன் சை விச் ரெப்ரசன்ட் தி சம் ஆஃப் தி இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர் வேவ்ஸ். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா asymptotic value. Asymptotic value of psi is equated to psi. Asymptotic value of psi நம்ம கீழே asymptotic solution வரும். ஸோ asymptotic value of psi equated to psi. இது another step. ஸோ 2 ஸ்டெப் இருக்கு ஸ்கேட்டரிங் அனலைஸ் பண்றதுக்கு. அடுத்தது asymptotic solution என்னன்னு சொல்றேன், என்னென்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத பார்ப்போம். asymptotic solution இதுல வேவ் ஃபங்க்ஷன் சைன்ற வேவ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா independent of pi. wave function psi is independent of pi. அப்ப the incident particle along the z axis என்னவா இருக்கும்? The incident particle along z axis is இப்போ ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இண்டிபெண்ட் ஆஃப் பை, அதனால சை ஆஃப் ஆர் கமா டீட்டான்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு RLR. அதே மாதிரி பிஎல் காஸ் டீட்டா. பைட்டன் நம்ம இதில் எழுதக்கூடாது. இப்போ ஆர் கிரேட்டர் தென் ஆர் நாட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜென்ரலா என்ன சொல்யூஷன் எழுதலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம், dr square plus 2/r drl divided by dr plus k square minus l into l plus 1 divided by r squared rl equal to 0. இதில் k square பார்த்தீங்கன்னா 2 நம்ம ஆல்ரெடி தெரியும் 2 mu e by h cross squared தான் k square. ஸோ இது ஜென்ரலாக நம்ம அந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் வச்சு எழுதுவோம், அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆர்எல் கேஆர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் பை கேஆர் சைன் கேஆர் மைனஸ் எல் பை பை 2 பிளஸ் டெல்எல். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்எல் கேஆர். இப்போ ஜென்ரலாக வேவ் ஃபங்க்ஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சை ஆஃப் ஆர் கமா டீட்டா ஃபைனலாக சம்மேஷன் ஆஃப் எல் 0 டு இன்ஃபினிட்டிவ் ஏஎல் பை கேஆர் சைன் kr minus l pi by 2 plus del l pl cos theta அப்படின்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்ற ஈக்குவேஷன் தான் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் என்ன இதில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூடில் எதை மாதிரி ஈக்குவேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஜென்ரலாக ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் ஐகேஇசட் பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டீட்டா எஃப் ஆஃப் டீட்டா இ பவர் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் equal to summation of L0 to infinitive AL by KR sin KR minus L pi by 2 plus del L PL cos theta அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல AL என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I power L 2 L plus 1 exponential of I del L தான் பார்த்தீங்கன்னா இதுல AL அப்படின்றது. I பவர் L மட்டும் பார்த்தீங்கன்னா E பவர் I pi by 2 நம்மளுக்கு I பவர் L தான் E பவர் I pi by 2. ஸோ நம்மளுக்கு F of theta என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1 by K summation of L0 to infinitive 2L plus 1 exponential of I del L PL cos theta sin del L அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எஃப் ஆஃப் தீட்டான்றது என்னன்னு பார்த்துக்கணும். இதுல சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எல் 0 டு இன்ஃபினிட்டிவ் ஐ பவர் எல் 2L plus 1 divided by 2IKR
exponential of IKR minus L pi by 2 plus 2 del L minus exponential of minus IKR minus L pi by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் into PL cos theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் இதில் எழுதியிருக்கோம். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் என்ன இதுக்கு அப்படின்றது எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், இந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷனில் டோட்டல் கிராஸ் செக்ஷன் பார்க்கலாம், டிஃப்ரென்ஷியல் கிராஸ் செக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா என்ன வரும்னா sigma theta equal to modulus of f of theta the whole square தான் sigma theta differential cross section. so என்ன வரும்னா 1 by k square modulus of L0 to infinity 2L plus 1 exponential of I del L PL cos theta sin del L modulus the whole squared அப்படின்னு வரும். இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சான்ஸ் அதிகம். ஸோ சிக்மா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 pi k squared summation of L0 to infinity 2L plus 1 sin square del L அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து இது இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்கேன். டோட்டல் கிராஸ் செக்ஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது டோட்டல் கிராஸ் செக்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா சிக்மா 0 தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். இதுலேருந்து நம்ம சிக்மா என்ன அப்படின்றத ஃபைனலாக எழுதலாம். சிக்மா 0 தீட்டா அப்படின்றது சைன் ஸ்கொயர் டெல் 0 டிவைடட் பை கே ஸ்கொயர். இதில் சிக்மா 0ன்றது நம்ம இப்படி எழுதலாம் 4 pi by k squared சைன் ஸ்கொயர்ட், இப்படி கூட நம்ம எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு டோட்டல் கிராஸ் செக்ஷன்னா இதில் என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா 4 pi by k squared sin squared del 0 plus 3 sin squared del 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் sin del 0 வந்து பார்த்தீங்கன்னா greater than sin del 1 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்துக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷனில் டிஃப்ரென்ஷியல் கிராஸ் செக்ஷனும் அதே மாதிரி டோட்டல் கிராஸ் செக்ஷனும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் எல்லு எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எல்லு வந்து 0வா இருந்துச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வேறு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் கிராஸ் செக்ஷனுடையது நான் ஃபுல்லாக டெரைவ் பண்ணலை. ஸோ மெயினாக டோட்டல் கிராஸ் செக்ஷன்றது ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். இதை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் தியரம். ஆப்டிக்கல் தியரத்தில் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஃபங்க்ஷன் ஆஃப் 0. நம்ம ஆல்ரெடி எஃப் ஆஃப் தீட்டா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எஃப் தீட்டா ஹோல் ஸ்கொயர் சிக்மா தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் தீட்டா மட்டும் என்ன வரும்? ஆல்ரெடி ஈக்குவேஷன் இருக்குது. தீட்டாவில் நான் 0ன்னு போட்டேன்னா 1 by k summation of L0 to infinity 2L plus 1 exponential of I del L sin del L அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் இமேஜினரி இது தீட்டா வந்து 0ன்னு போட்டுட்டேன். இப்போ இமேஜினரி ஃபங்க்ஷன் ஆஃப் 0 அதாவது இமேஜினரி பார்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் என்ன வரும்? இமேஜினரி பார்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IM f of 0 equal to 1 by k summation of L0 to infinity 2L plus 1 sin square del L அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுலேருந்து டோட்டலாக கிராஸ் செக்ஷன் என்ன வரும்? அதாவது இதை வந்து ஆப்டிக்கல் தியரம் சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ஆப்டிக்கல் தியரம் ஈக்குவேஷன். ஐஎம் ஃபங்க்ஷன் ஆஃப் 0 இது வந்து இந்த ரிலேஷன் வந்து ஆப்டிக்கல் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக எதுக்கு எதுக்குள்ள ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா ரிலேஷன் பிட்வீன் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் relation between absorption coefficient and imaginary part of the complex index of refraction. ஸோ இந்த ரிலேஷனை தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஆப்டிக்கல் தியரம். இதில் தான் இந்த ஆப்டிக்கல் தியரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் டவுன்சென்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. ராம்சார் Townsend effect.
ஸோ இப்போ இதில் பம்பார்டிங் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? இப்போ பம்பார்டிங் எனர்ஜி இஸ், இப்போ ஸ்கேட்டரிங் நடக்குது, பம்பார்டிங் எனர்ஜி இஸ் வெரி ஸ்மால். வெரி ஸ்மால்னா KR0 வந்து பார்க்கும்போது லெஸ்ஸர் தென், மோஸ்ட் லெஸ் தென் 1 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அண்டர் த ஃபேஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, அண்டர் த ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ், அதாவது ஆல் த ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார் L greater than 0 ஆர் ஆல்மோஸ்ட் 0வா இருக்கும். ஸோ பம்பார்டிங் எனர்ஜி வந்து வெரி ஸ்மாலாக இருந்துச்சு, KR0 லெஸ்ஸர் தென் 1, ஆல் த ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0 ஃபார் L greater than 0க்கு. அதே மாதிரி the potential is such that delta 0 equal to pi, sin del 0 என்ன வரும்னா 0ன்னு வரும். அந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் என்ன ஆகும்னா வேனிஷ் ஆயிரும். இப்படி இருந்தால் நம்மளுக்கு ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் வந்து வேனிஷ் ஆயிரும். இதில் 0 வந்துச்சு, இதில் வந்து ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் என்ன ஆகுதுன்னா வேனிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபினாமினன் ஆஃப் நோ ஸ்கேட்டரிங் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராம்சார் டவுன்சென்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. The phenomenon of no scattering, the phenomenon of no scattering is called Ramsar Townsend effect அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்கேட்டரிங் பை சென்ட்ரல் பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம். இதில் அசிம்ப்டாட்டிக் சொல்யூஷன், ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட், ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், ஆப்டிக்கல் தியரம், அப்புறம் ராம்சார் டவுன்சென்ட் எஃபெக்ட்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.